வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் கேள்விகளை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், 2024-25ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. முதலாவதாக நெல் உற்பத்தி திறன், இரண்டாவதாக மக்காச்சோள உற்பத்தி திறன், மூன்றாவதாக எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். ஸோ இதை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 2024-25ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. இந்த ஆய்வறிக்கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6வது பக்கத்தில் வேளாண் புள்ளி விவரம் கண்ணோட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 12வது பாயிண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள், தமிழ்நாடு எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தியில் முதலிடம். ஸோ எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி தான் முதலிடம். அடுத்து மக்காச்சோளம் உற்பத்தி 2ஆம் இடம். அடுத்து நெல் உற்பத்தி 3ஆம் இடம். சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 12வது லைனை டைரெக்டாக கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதில் நெல் தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தை 2வது போடணும், தமிழ்நாடு எண்ணெய் வித்துக்கு நிலக்கடலைங்கிறது 3ஆவதாக போடணும். சரிங்களா? நன்றி.